கடுமையான வார்த்தைகள். அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோவம் உங்களுக்கு? அப்ப மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் எஸ்ஓபி பத்தி கேஸ் ஃபைல் இருக்கும் போது பிரேயர் வந்து சம்பந்தமே இல்லாம சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்ட்ரியும் கிடையாது. பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்ல பில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸை வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதுல தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மதராஸ்